ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏபி இன்டெகிரேஷன் தான் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், Node.js ஒரு ஏபி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏபி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். Node.js என்னோட நோட் சர்வரோட ரன் ஆகிட்டு 5000 போர்ட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு டேட்டா இருக்குது. இங்கே டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி நீங்கள் சென்டென்னு தந்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கெட் பண்ணும். சப்போஸ் நான் ஐடியா நான் இங்கே மாற்றுறேன், ப்ரீன்னு தந்து சென்ட் தரேன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். சோனி வயர்லெஸ் ஹெட்ஃபோன் அந்த மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி நான் வந்து நோடில் வந்து ஏபிஐ கிரியேட் பண்ணுறேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் அண்ட் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபாஸ்ட் ஓகேவா, அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம பேக் அண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஏபிஐ இன்டெகிரேஷன் பண்ணுவோம். சேம் லைக் க்ரெட் ஆப்ரேஷன் அதே மாதிரி தான் பண்ணுறேன்னா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நான் இப்போ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ராடக்ட் டீட்டெயில் சொல்லி நோட என்பிஎம்க்கு. நீங்கள் என்ன பண்ணோன்னா என்பிஎம் கிரியேட் வீட் அட் லேட்டஸ்ட் அப்படி தந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து எந்த ஃப்ரேம் ஒர்க்குன்னு கேட்கும், ரியாக்ட்னு தந்து ஜாவாஸ்கிரிப்ட் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். அடுத்த இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா என்பிஎம் ரன் டெவ்னு தரேன். என்பிஎம் ரன் டெவ். உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வெயிட் பண்ணலாம். சர்வர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து ரன் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா லோக்கலோஸ் 5173 அந்த போர்ட்டில் ரன் ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் க்ரோமில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு க்ரோமில் ரன் ஆகிடுச்சு. 5173 போர்ட்டில் எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோட் பென் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வரும். அதுலேருந்து நம்ம ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இமேஜஸில் போய்ங்க நம்ம என்ன பண்ணோம்னா இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா கோட் பென் போய்க்கிறேன். கோட் பென் ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லா HTML டேக்கையும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே ஒரு காம்பனன்ட் சொல்லி நீங்கள் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ண பின்னாடி ஃபைலில் நீங்கள் என்ன தரலாம்னா ஜஸ்ட்டு ப்ராடக்ட்னு தந்துங்க. product.jsx அவ்வளோதான் தந்துடுங்க. அடுத்தது என்ன பண்ணோம்னா ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் எக்ஸ்போர்ட். நான் வந்து எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் ஈஸியாக ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷன் காம்பனன்ட் தானே எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு காம்பனன்ட்டு. அடுத்தது நம்ம இதை காப்பி பண்ணால் அது ஃபுல் இதையும் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எரர் அடிக்கும். எதனாலனா நம்ம கிளாஸை வந்து கிளாஸ் நேம் சொல்லுவோம். இமேஜ் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். நம்ம HTML வந்து எப்படி வேணால் போடலாம், ஆனால் பட் இதில் அப்படி இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். இதுவும் எக்ஸ்டென்ஷன் தான். கன்வெர்ட் HTML to JSXன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா HTML இருக்கிறது எல்லாமே JSX கன்வெர்ட் ஆகிடும். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு app.jsல போயிட்டு அந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ண பின்னாடி அந்த காம்போனண்ட்டை நம்ம கால் பண்ணலாம். ப்ராடக்ட் ஓகே, இந்த காம்போனன்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோட் பெனில் CSS இம்போர்ட் பண்ண போகிறோம். CSS நம்ம ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு app.cssன்னு இருக்குது, இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் உங்களுக்கு வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்துருச்சு உங்களுக்கு அந்த டிசைன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைனமிக்காக நம்மளோட பேக்அண்ட் இருக்கிற ஏபிஐயோட ஃப்ரண்ட் எண்டை கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் காம்பனன்ட்க்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தேவை, ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. ஸ்டேட் நம்ம எது யூஸ் பண்ணோன்னா அதோட டேட்டாவை வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கான்ஸ் ப்ராடக்ட் டீட்டெயில் செட் ப்ராடக்ட் டீட்டெயில் இது தந்து இந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. டைரெக்டாக நீங்கள் யூஸ் ஸ்டேட்மெண்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஓகே, இம்போர்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூஸ் ஸ்டேட் இம்போர்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ ஏபிஐவை ஃபெச் பண்ணும். நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா யூஸ் எஃபெக்ட்
யூஸ் எஃபெக்டை கால் பண்ணிக்கலாம். யூஸ் எஃபெக்ட் கால் பண்ணி யூஸ் எஃபெக்டாக கால் பண்ணியாச்சு. அடுத்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டேட்டா வந்து ஜென்ரேட், இதை நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன், அதனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சஜஷன் தந்துகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்சியூஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் எஃபெக்ட் இம்போர்ட் ஆகல, ஸோ நான் யூஸ் எஃபெக்ட் வந்துக்கிறேன். யூஸ் தேவையில்ல. சேவ். அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கால் பண்ண போகிறேன். கெட் டேட்டா சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். கெட் டேட்டா நான் இங்கே பார்த்தீங்கன்னா கெட் டேட்டா சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். நாம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் மூலமாக தான் கால் பண்ணோம். யூஸ் எஃபெக்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், பேஜ் வந்து நம்ம இப்போ ஹோம் பேஜில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு தாட்டி வரும்போது இந்த கெட் டேட்டா ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பான்ஸ் கெட் டேட்டா ஏசிங் நம்ம யூஸ் பண்ணலாம். சாரி, நான் தப்பாக பண்ணிட்டேன். ஒன்று நீங்கள் இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி ஏசிங்க்னு தாங்க, ஏசிங் தந்துருங்க. ஏசிங் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஏசிங் என்ன பண்ணோம்னா ப்ராமிஸை வந்து ரிட்டர்ன் பண்ணோம், அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரை கேட்ச் நம்ம இங்கே எதுக்கு யூஸ் பண்ணால், ஏதாச்சும் ஒரு ஏபி ஃபெச் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு எரர் இல்லாட்டி ஏபிலேருந்து ஒரு எரர் வருதுன்னா ட்ரை வந்து அது ட்ரை பண்ணிவிட்டு அது கேட்சுக்கு வந்து த்ரோ பண்ண. சப்போஸ் ஏதாச்சும் எரர் இருந்தால் இல்லாட்டி ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பிளாக் கோடு வந்து நமக்கு ரன் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தது நான் ஒரு கான்ஸ் வேரியபிளில் க்ரியேட் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவைட் என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம், அது வரைக்கும் ப்ராமிஸ் இல்லாட்டி ரிஜெக்ட் ஃபுல்ஃபில் ஆகும் இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். அடுத்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா ஆக்சியூஸை யூஸ் பண்ணோம். ஆக்சியூஸ் சொல்கிறது ஒரு இதுதான் என்பிஎம் நோடு பேக்கேஜ் மேனேஜரில் நீங்கள் என்பிஎம் நோடு பேக்கேஜ் மேனேஜர் நீங்கள் இன்ஸ்டால் நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு என்பிஎம் இன்ஸ்டால் ஆக்சியூஸ் உங்கள் சிஸ்டத்தில் தந்துடுங்க. ஆக்சியூஸ் தந்தீங்கன்னா இந்த பிளக்கின் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் வேணால் டேரெக்டாக நீங்கள் அப்படியே தரலாம். டிஃபால்ட்டாக இந்த மெத்தட் தந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கெட் ஆகும். இல்லாட்டி டாட் போஸ்ட் சம்திங் தந்தீங்கன்னா அது போஸ்ட் ஆகும். டேரெக்டாக தந்தீங்க டிஃபால்ட் மெத்தட். நம்மளுடைய பேக்அண்ட் சர்வரில் போர்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரன் ஆகிட்டுது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டில் தான் எனக்கு பேக்அண்ட் ரன் ஆகிட்டுது. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா console.log.data செக் பண்ணி பார்க்கலாம் என்ன. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தந்துட்டேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நான் தந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்அண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து யூஆர்எல்ல வந்து நம்ம தந்தாச்சு. இங்கே சென்ட் தந்து பார்த்தா நம்ம 200 ஸ்டேட்டஸ் காட்டுது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல அடுத்து ட்ரை கேஷில் கன்சோலில் வந்து console.log எரர் இப்படி தந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் எரர் த்ரோ பண்ணலாம், அந்த டைமில் நம்மளுக்கு ஈஸியாக த்ரோ பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்களா, ஓகே நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஆக்சியூஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணல, அதனால தான் அது எரர் த்ரோ பண்ணல. நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சியூஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஆக்சியூஸ் ஃப்ரம் ஆக்சியூஸ், அவ்வளோதான். இப்போ சேவ் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா நமக்கு டேட்டா கிடச்சிச்சு, மெசேஜ் வந்துருச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு டேட்டா இருக்கா, இன்ஸ்டாக் ஜோன், இந்த பிராண்ட் நேமு, கேட்டகரி, எந்த கேட்டகரி, அது எல்லாமே வந்துருச்சு நம்மளுக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணாலும் ஃப்ரண்ட் அண்ட் கூட இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்னொரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணால் கெட் யூஸ் எஃபெக்ட் கால் பண்ணுறோம். கெட் டேட்டா பேஜ் லோட் ஆனோடனே நம்ம கெட் டேட்டா ஒரு ஃபங்க்ஷனல் கால் ஆகும். அடுத்தது நம்ம பேக்அண்டில் Node.jsல கிரியேட் பண்ணி ஏபி ஹிட் ஆகும். அடுத்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாட் மெசேஜ், இந்த மெசேஜில் நம்ம செட்
ப்ராடக்ட் டீட்டெயில் இருக்கிற ஸ்டேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போனா இதுக்குள்ளே நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இந்த இதில் தான் இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வரேன், ஒரு கண்டிஷன் தர போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் தந்துக்கலாம். அப்படி இல்லாட்டி லோடிங் நான் காட்ட போகிறேன். அப்படி இல்லாட்டி நமக்கு லோடிங் காட்டும், டேட்டா இல்லாட்டி லோடிங் காட்டியிருப்போம். ஃபிக்ஸ் ஆனோடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஜஸ்ட் லைக் இது இஃப் கண்டிஷன் மாதிரி தான். இந்த ப்ராடக்ட் டீட்டெயிலுக்குள்ளே டேட்டா இருந்தால் இதை காட்டணும், இந்த பிளாக்கை காட்டணும். அப்படி இல்லாட்டி லோடிங் காட்டிகிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய கன்சோலுக்கு போயிடலாம். கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த டைட்டிலில் காப்பி பண்ணுறேன். டைட்டிலில் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா இந்த டைட்டிலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ராடக்ட் டீட்டெயில் டாட் டைட்டில் அவ்வளோதான். சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ப்ரௌசரில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, பேக்கெண்டில் வந்து டேட்டா வந்து கிடைச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா, சிஎஸ்எஸோட கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மார்ஜின் டாப்பை வந்து கொஞ்சம் கீழே இறக்கலாம். சிஎஸ்எஸ்குள்ளே போயிடலாம். அந்த சிஎஸ்எஸ்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கார்டு வேப்பர் இருக்கிறது ஆல்ரெடி 3 இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினைப்பேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் மார்ஜின் 1 ரன் தந்துடலாம். காப்பன் பாட்டன் 1 ரம் இருக்குது. ஸோ 1 ரம் 2 வீரம் நல்லா தெரியுது விடாத. இங்கே பார்த்தீங்கன்னா சோனி வயர்லெஸ் ஹெட்ஃபோன் நம்மளுக்கு வந்துருச்சா. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துருச்சு. சோனி இந்த நேமோட வந்துருச்சு நம்மளுக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ராஜெக்ட் இந்த இமேஜ் இருக்கா, இந்த சோனியோட ப்ராடக்ட் இமேஜை நம்ம ஃபெச் பண்ணணும். ஐ மீன் ஹெட்ஃபோன். இப்போ சோனி வயர்லெஸ் ஹெட்ஃபோன் சொல்கிறது ஹெட்ஃபோன் இது பண்ணுது, பேஸ் பண்ணுது. நம்ம என்ன பண்ணோம், ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் நெட்வொர்க் போயிடலாம். நெட்வொர்க் ரீலோட். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா வர வரைக்கும் லோடிங் காட்டும். டேட்டா வந்தோடனே நமக்கு என்ன காட்டணும், அந்த உள்ள ஸ்டாக் எல்லாமே வந்துச்சு. அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, அபோட்டுன்னு இருக்குது. இப்போ இதோட டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து அடுத்தது நம்ம இது பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் போயிடலாம். அபவுட் திஸ் ஐட்டம்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, அதோட டிஸ்கிரிப்ஷனை இது பண்ணலாம். இங்கே வியூவில் உங்களுக்கு லென்த்தாக போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஓ ட்ராப்னு இருக்குது, இது கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கீழே கீழே வந்துடும். இந்த இதை என்ன பண்ணுறோன்னா, ப்ராடக்ட் டீட்டெயில் டாட் டிஸ்கிரிப்ஷன் இது தந்து சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு அடுத்தது வேறு என்ன இருக்குது, ஃபுல்லாக ஓகே. அடுத்தது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் இருக்குது. அப்புறமா ரேட்டிங்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ரேட்டிங்ஸ் கூட வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா, ரேட்டிங்ஸ் பார்க்குறேன். கஸ்டமரோடது ஈவன் ரேட்டிங் 4 இருக்குது. இது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல விசிட் இங்கே 9 ஸ்டோர் இருக்கா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா கேட்டகரியை பேஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஐ மீன் கேட்டகரியை நம்ம காப்பி பண்ணலாம். கேட்டகரியை காப்பி பண்ணி அந்த பேட்ச்சில் வந்து அந்த கேட்டகரியை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, கேட்டகரியை வந்து நம்ம அந்த பேட்ச்சில் வந்து கேட்டகரியை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, வேரிட்டிஸ் நான் பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, கேட்டகரி ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் டீட்டெயிலுக்குள்ளே தான் கேட்டகரி இருக்குது. இப்போ கேட்டகரி தந்துடலாம். கேட்டகரி வேறு என்ன இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. ஸோ நான் ப்ரைஸ் இங்கே நம்ம போய் பார்த்தோம்னா, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ப்ரைஸ்ன்னு இருக்குது. இந்த ப்ரைஸையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் காப்பி பண்ணிவிட்டு இது கமெண்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரைஸை வந்து தந்துடுறேன். ருபீஸ் RS சொல்லி தந்து இந்த இடத்துல ப்ராடக்ட் டீட்டெயில் டாட் ப்ரைஸ்
அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க. டிஸ்கவுண்ட் நம்மளது இருக்குது. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%, 15%. இதையும் நம்ம தந்துக்கலாம். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அதுவும் தந்தாச்சு. அடுத்தது வேற என்ன இருக்கு? கலர் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட கலர் வந்து இந்த இதில் இல்லை. கலர் நம்ம வேணா கலர்ஸ் ஆட் பண்ணியா. ஓகே, கேட்டகரி இங்கே ஒன்று இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேயும் நான் கேட்டகரி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நம்ம என்ன சொல்லலாம்னா ஜஸ்ட் வந்து ஓகே கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரி நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி அவைலபிள் கேட்டகரி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன் ஸ்டாக்கான்னு இருக்கு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸ்டாக். ஓகே, அவைலபிள் ஸ்டேட்டஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டீட்டெயில் தான் அவைலபிள் ஸ்டேட்டஸ். ஓகே, இதுவும் தந்தாச்சு. ஆல் வேர்ல்டு வைட் ஃப்ரீ ஷிப்பிங் அதுவும் நமக்கு தந்தாச்சு. ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஷிப்பிங் சொல்லி ஷிப்பிங் டேஸ்ன்னு சொல்லி இங்கே மேபி ஷிப்பிங் டேஸ் இங்கே இருக்குது. வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த வேணாலும் நீங்கள் தந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் அது மட்டும் தான் தந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிராண்டு இருக்குது. பிராண்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டில் நம்ம இங்கே கேட்டகரின்னு தந்தல அந்த இடத்துல நான் பிராண்டை இந்த பேட்சில் நான் பிராண்ட்லாம் சேவ் பண்ணிவிட்டு பாருங்க ஃபுல்லாக டைனமிக்காக மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சோனி வயர்லெஸ் ஹெட்ஃபோன் சோனி. அப்புறமா இந்த இடத்துல ருபீஸ் இங்கே 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்டாக்ல இருக்கா இல்லையா என்ன இது எல்லாமே தந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ப்ராடக்ட்டை நான் ஃபஸ்ட்டு வந்து இமேஜை கூட நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ, இமேஜை கூட நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இமேஜையும் நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். எப்படி அப்லோட் பண்ணோன்னா இமேஜ் உங்களுக்கு அங்கே தம்ப்நெயில் இருக்கும். அந்த தம்ப்நெயிலெலாம் நான் இங்கே ஷோ பண்ண போகிறேன். ப்ராடக்ட் டீட்டெயில் டாட் பேக்கெண்டில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ப்ராடக்ட் டீட்டெயில் டாட் தம்ப்நெயில் இருக்குது. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். நான் இப்போதைக்கு இமேஜ் ஆட் பண்ணல இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நான் வேறு ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன தரலாம்னா ப்ராடக்ட் டீட்டெயில் டாட் டைட்டில் தந்துடலாம். டைட்டில் சப்போஸ் இமேஜ் லோட் ஆகுனா உங்களுக்கு டைட்டில் காட்டும். சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சோனி வயர்லெஸ் ப்ராடக்ட் இருக்குது நம்மக்கிட்ட, அதோட இமேஜ் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ டேட்டாவில் நான் இங்கே டூன் மாற்றி விட்றேன். டூன் மாற்றி சேவ் பண்ணிடுறேன். இப்போது இவ்வளோ நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன காட்டுச்சு சோனி வயர்லெஸ் அந்த மாதிரி தான் காட்டுச்சு. நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஆனால் இது நீங்கள் சேம் தான் நினைப்பீங்க. ஆனால் சேம் இல்லை. நான் வேறு ஷூ தான் நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்ணோன்னா நான் வேறு ஷூவை நான் இங்கே மாற்றுறேன் பாருங்கள். பேக்கெண்டில் போகிறேன். நான் பேக்கெண்டில் போய் நான் ப்ரௌட்ஸ் இந்த இடத்துல வேறு ஷூ வைக்க போகிறேன். ஓகே, வேறு ஷூ ஓகே. இன்னொன்று இருக்குது. நான் அதில் நான் ஆப்பிள் இருக்குது. நான் பட் நான் அதில் வேறு இதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது நான் மாற்றி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஒன் மினிட் ட்ராப். இது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதுதான் சோனி. இது நான் தப்பாக இது பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதுதான் அந்த ஹெட்ஃபோன். நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்டோட ஐடி பார்த்தீங்கன்னா 3. நான் ஃப்ரண்ட்டில் என்ன வச்சுருக்கேன் 2 வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 3 மாற்றிக்கிறேன். சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணலாம் என்ன நடக்குதுன்னு. டெஸ் பார்த்தீங்களா இது டைனமிக். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இமேஜஸ் வந்துருச்சு. கீழே கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் இல்லை. நான் இது அடுத்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ். அந்த இமேஜை நம்ம லூப் பண்ணலாம். ஏன்னா அது அரேல இருக்குது. ஐ மீன் நான் இங்கே எப்படி சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் சேவ் பண்ணுறேன்.
சென்டுன்னு தரேன். ஓகேவா? இமேஜஸ்னு இருக்கு. இது இந்த இமேஜஸ் வந்து அரேல இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா லூப் பண்ண மேப் பண்ண போகிறோம். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ப்ராடக்ட் டீட்டெயில் இமேஜஸ் டாட் மேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லித்தரேங்க பாருங்கள். ப்ராடக்ட் டீட்டெயில் அதுக்குள்ளே இமேஜ் அது ஒரு அரே. ஸோ அதனால நம்ம அரேவாக வச்சுருக்கோம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இமேஜ் நம்மளுக்கு இமேஜஸ் இருக்கும் இதுக்குள்ளே. இது இண்டெக்ஸ். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா இதை அப்படியே கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ரிட்டர்ன் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னா ரிட்டர்னில் இதை அப்படியே எடுத்து அந்த ரிட்டர்னுக்குள்ளே ரேப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, ரேப் பண்ணிட்டுங்க. இப்போ இதுக்குள்ளே தான் இமேஜ் அரே. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அதுக்குள்ளே தான் இமேஜஸ் அரேவாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம்னா மேப் பண்ண போகிறோம். அடுத்தது இமேஜஸை தான் இமேஜஸ்க்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இமேஜஸ்ன்னு போடலாம். அவ்வளோதான். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸ் தந்துங்க. இண்டெக்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் என்ன தரணும்னா கீ வந்து இண்டெக்ஸ் தந்துங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், நான் இந்த மாதிரி ஷூஸோட இதாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? நான் ரிமூவ் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் வந்துருச்சு. இல்லை இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இமேஜை வந்து ஒரு வித்து தந்துக்கலாம். கீழே 100 அக்செப்ட் சேவ். இந்த இமேஜை வந்து ரீஃப்ரெஷ்னா ஒரே சைஸில் தான் இருக்க போது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ஹைட்டு கூட கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கு. ஹைட் 100 ஓகேவா? ஒரே இதில் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்துச்சு. இப்போ நான் வேறு ப்ராடக்ட்டை நான் போனேன்னா இந்த போய் நான் ஜஸ்ட்டு ஐடியா மட்டும் நான் சேஞ்ச் பண்ணால் போகணும். டூன் தரேன், சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா வேறு இமேஜ் வந்துச்சு. இது எல்லாமே வந்து டைனமிக் டேட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக் டேட்டா. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட வந்து 4 இருக்குது ப்ராடக்ட். சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஆனால் இதில் இமேஜ் இல்லை. ஓகே, ஆப்பிள் வந்து இமேஜ் நான் இங்கேயும் தந்துருக்கேன். ஆனால் அது ஆப்பிள், ஐஃபோன், அப்புறமா வேறு நம்பர் கூட தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 தந்துருக்குறேன். இங்கே பார்த்தீங்களா லீவிஸ் 5 ஒரிஜினல் ஃபிட் ஜீன்ஸ். இது வந்து ஜீன்ஸ். நீங்கள் வேணால் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணால் 2 தந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, நைக் இருக்குது. நைக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக். இது ஒரிஜினல் டைனமிக். நீங்கள் இது ஸ்டார்டிங் நினைக்காதீங்க. நான் 3 தந்து ஒன்ஸ் அகைன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஏபிஐ ஃபெச் பண்ணி டேட்டாவை வந்து ஷோ பண்ணிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் பிகினர் ரியாக்ட் கற்றுக்கணுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.